பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த மனித தயவு, மனித கண்களில் உள்ள இரக்கம், மனுஷ உதவி, இதையெல்லாவற்றையும் விட அண்ட சராசரங்களை படைத்து ஆள்கிற, என்றும் இருக்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய அந்த சிருஷ்டி கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நோவாவுடைய பேர் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நோவாவுடைய எல்லா காரியங்களும் பைபிளில் இருக்கு. ஜனங்க அழிஞ்சு போயிடாமல் அவங்கள காப்பாற்றும்படியாக ஒரு ரட்சகராக அந்த இடத்துல நின்று ஒரு பெரிய கப்பலை செய்து அந்த ஜனங்களெல்லாம் மீட்டு எடுக்கிறார். எல்லாத்தையும் போய் அப்பயே அவர் சுவிசேஷம் சொல்கிறார். யாரும் கேட்கல, யாரும் கீழ்ப்படியில். அவரை பார்த்து நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கேலி செய்கிறாங்க. ஆனால் அவர் பேச்சை கேட்டு அவருடைய குடும்பத்தார், அங்கே வந்த மிருகங்கள்லாம் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. எதுவும் அழிஞ்சு போகாமல் அதனுடைய வித்துக்கள் காப்பாற்றப்பட்டது. நோவா அப்படியே நம்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை முழுசாக நம்பி அவருடைய வார்த்தையை அப்படியே உண்மையாக ஒப்பு கொடுக்கிறார். அவர் நீதிமான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த கிருபையானது அவரை தொடர்ந்து வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு எப்பொழுது நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் நாமும் கிருபை கிடைக்க காத்திருப்போம்.